வாட் ஐ குக்ட் இன் அ டே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மில்லட் இட்லி, அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கூட்டு, அவரைக்காய் பொரியல், நைட் டின்னர் வெளியே சாப்பிட்டோம். ஸோ மார்னிங் நான் ஏஞ்சோடனே வந்து ஃபஸ்ட்டு மாவும் அதுக்கப்புறமா காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். மாவு வந்து இது வந்து ப்ரோசோ மில்லட், பனி வரகுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மாவு புளிச்சிருச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் கொஞ்சம் பூண்டு, அப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கூட்டுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் வந்து அரைச்சி சேர்த்துட்டு, கேரட் வந்து திருவி சேர்த்துடலான்னு இருந்தேன். பீட்ரூட் வந்து பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை, நான் எல்லாத்துலேயும் மோஸ்ட்டாக அரைச்சி சேர்ப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஸ்மெல்லுமே வராது. பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு தெரியவே தெரியாது. பீட்ரூட் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்லேயே நிறைய தண்ணி இருக்கும். அதே மாதிரி கேரட் நல்லா கிரேட் பண்ணிட்டேன். இதை மாவில் சேர்த்துட்டு அதே மாதிரி அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண போது ஒரு நல்ல கலர் இருக்கும். மிக்சியில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கூட்டுக்கு தான் ரெடி பண்ணேன். கூட்டுக்கு வந்து புடலங்காய் கூட்டு, இதுக்கு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், தக்காளி, பருப்பு வெந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து சின்ன தக்காளி தான். புடலங்காய் தோல் க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க சீடையும் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அதையும் சாப் பண்ணி சேர்த்துட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக ஒரு விசில். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் அவரைக்காலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே கொஞ்சம் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்து இந்த வேக வச்ச புடலங்காயில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அவரைக்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். நான் வெங்காய தக்காளி சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி போதும். மூடி போட்டுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வச்சுன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ இந்த டைமில் வேர்க்கடலை சட்னிக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஃபைனலாக காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி தாளிக்க போதே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அவரைக்காக்கு. வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து மில்லட் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இட்லியில் பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே இந்த பிளேட்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். செம்ம சாஃப்டாக இருக்கும் இட்லி. நம்ம வந்து மில்லட்டில் பண்ண மாதிரியே இருக்காது, நார்மல் இட்லி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் கூட இதில் எந்த மில்லட் சேர்த்த மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி பீட்ரூட் அரைச்சி சேர்த்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் கூட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவரைக்காய் பொரியல் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் எதுவும் இல்லை, ரெஸ்ட்டு தான். ஸோ ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் இந்த இட்லி காலையில் ரெடி பண்ணி வச்சது இருந்துச்சு. ஸோ அது வந்து தாளித்து கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே தான் போய் சாப்பிட்டோம். ஸோ நைட் வந்து கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்லாம் பண்ணேன். இந்த தனியாத்தூள், குழம்புத்தூள்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பிளேட்டில் மாற்றி அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா வந்து வெளியே தான் போயிருந்தோம். கொஞ்சம் டின்னர் வெளியே தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி. நெக்ஸ்ட் டேக்கு வந்து நான் பிளான் பண்ணது வந்து இந்த சிறுபருப்பில் வந்து பூரி பண்ணலான்ட்டு. ஸோ அதே மாதிரி காராமணியும் இந்த சன்னா வேக வச்சுட்டு சிறுபருப்பும் ஊற வச்சுட்டேன்.